வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸல் பேசிக்கான ஒரு மெத்தடில் எக்ஸலில் நம்ம எப்படிலாம் நமக்கு தேவையான ஒரு பார்ட்டை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் நமக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாதிரி நம்ம போட்டு போகிறோம். நம்மளுடைய சின்ன ஒரு வரவு செலவு கணக்கை நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணி அதை நம்ம எப்படியெல்லாம் அதுலேருந்து நமக்கு டிவைட் பண்ணி இந்த ஒரு மந்த்துக்கான ஒரு எஸ்டிமேட்டை நம்ம அதில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோவை காட்டுறேன். நார்மலாக பேசிக்காக எல்லாருமே எக்ஸல் வரணும் தெரிஞ்சாலும் தான் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸலே தெரியாதவங்க பேசிக்கான முறையில் நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி இது இப்படி தான் இருக்கும் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் ஃபுல் பார்டர் கொடுத்துக்கலாம். ஃபுல் பார்டர் போய்ட்டு ஆல் பார்டர் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் பார்டர் வந்துடும். மேலே உள்ளது மட்டும் இந்த லைன்லாம் ஊற்றிருக்கீங்களா, இது ஃபுல்லாக எனக்கு தேவையில்லைங்க, இது ஃபுல்லாக எடுத்துடணும், நான் ஜீல் பண்ணிடணும் அப்படின்னா பார்ட்டிஷனில் போய்ட்டு அது ஃபுல்லாக மையம் இது வந்து சும்மா இன்றைக்கி டேட் எழுதிக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டுடேன்னு போட்டுருங்க. ஓகேயா, டுடே இன்றைக்கி வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கங்களேன், ராஜா. ஓகே, ராஜா சும்மா சாம்பிளாக ஒரு போட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்மெட்டில் வருங்கிறத உங்களுக்கு ஒரு தோராயமாக கட்டுறக்காண்டி போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு 500 காசு இருக்குது, சரிங்களா? ஒரு 500 உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது. இந்த 500 வந்து ஒரு நான் 300 நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும். அதாவது நமக்கு டோட்டல் அமௌண்ட்னு ஒன்று கிடைக்கணும். இடத்துல அதை நான் எப்படி கணக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் அவுட்டு காமிப்பேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த அமௌண்ட்டை எனக்கு கழிச்சு கொடுங்க அப்படின்ட்டா கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகே, இது வந்து ஒரு சிங்கிளான ஒரு ஃபார்மெட்டில் நம்ம எக்ஸலில் நம்ம இன்வென்ட்ரியோட இன் பண்ணி அவுட் பண்ணுற ஒரு ஃபார்மெட்டு. ஸோ இந்த சின்ன ஃபார்மெட்டை வச்சு தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சம்மாக இருந்தாலும் போட போகிறோம். அதுக்கப்புறம்